பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 27ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 23 verse 28. அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நமக்கு தெரியும் தாவீது எப்படியாக சவுலால் துரத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில எப்படி கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார், எப்படி தேவன் தாவீதோடு கூட இருந்தார், சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்காம தாவீதை தேவன் எப்படி பாதுகாத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். நான் ஒரு சில வசனங்களுக்கு முன்னால இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் போய், சவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள், அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. எப்படி தாவீதை சவுல் வேட்டையாடுகிறான். ஜனங்களிடத்துல வேவுக்காரர்களை அனுப்பி சொல்றாரு, சவுல் ராஜா நீங்க போய் தாவீது இந்த இடத்துல நடமாடுகிறான் அப்படின்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். யார் அவனை பார்த்தது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா என்ன நடக்குது, எப்போ சவுல் போய் பிடிக்கிறதுக்கு போனாலும் அந்த இடத்துல தாவீது இல்லை. தாவீது அந்த இடத்துல இருந்து தப்பித்து ஓடுகிறார். அது மனுஷங்களால நடக்கல, அது தேவனுடைய கரம் அவனை பாதுகாத்தது. ஆனா சவுல் என்ன சொல்லுகிறான், அவன் மகா தந்திரவாதி, அவன் ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்து அறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுடைய கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன். ஒரு பெரிய ராஜா அவனுடைய யுத்தம் அந்த ஹோல் ஆர்மியை கூட்டிட்டு வந்து தாவீதை தேடுறார். நான் என்ன செய்வேனா, அவர் என்ன சொல்றாரு, யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன். எங்கெல்லாம் எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்க முடியுமோ நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வருகிறார். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்னான். ஒரு வனாந்திரத்துல தாவீது போகிறாரு, அந்த இடத்துல சவுல் பின்தொடர்ந்து வருகிறான். ஆமென், ஹல்லேலூயா. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்துக்கிட்டாங்களா, அவனை தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் அவர்கள் வளைந்து கொண்டார்கள். தாவீது இப்போ தப்பி போறதுக்கு வழியே கிடையாது. சவுலும் அவனுடைய ஆட்களும் தாவீதை வளைஞ்சிட்டாங்க. இப்போ தாவீதால எந்த சைடும் போக முடியாது. எல்லா இடமும் சவுலினுடைய ஆட்கள் அவனை சூழ்ந்து பிடித்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில 27ஆம் வசனம், அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. சவுல் தாவீதை வளைந்து கொண்டாரு. ஆனா என்ன நடக்குது, அங்க ஒரு ஆள் ஓடி வந்து, ராஜாவையே நீங்க சீக்கிரமா வாங்க, ஹேஸ்டியா, ஹரி, கம் ஃபாஸ்ட், சீக்கிரமா வாங்க. பெலிஸ்தர் என்ன செய்துட்டாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமா படையெடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறத பார்க்கிறோம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். அல்லேலூயா. அந்த வார்த்தையினால பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுனால மட்டும்தான் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டுவிட்டு
அவன் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும்படி. இது வரைக்கும் தாவீதோட போய் அவனை போய் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு இராணுவம் அவனுக்கு எதிராக வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி அவன் போனான். அதனாலே அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். சேலா அம்மாலிகோத் என்பது ஒரு எபிரேய வார்த்தையாய் காணப்படுகிறது. இங்கிலீஷில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அழகான ஒரு வேர்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ராக் ஆஃப் எஸ்கேப், தப்பித்து கொள்ளுகிற கண்மலை. ஆமேன். தமிழில் அது டிரான்ஸ்லேட் ஆகலை. அது எபிரேய வார்த்தையே அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சேலா அம்மாலிகோத் அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பித்து செல்லுகிற கண்மலை. அந்த இடத்துல தாவீது தப்பித்து செல்ல கர்த்தர் ஒரு கண்மலையை வைத்திருந்தார். ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து தாவீதுக்கு உதவி செய்து அவன் தப்பி பிழைத்து கொள்ளும்படி கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டினாரே, அந்த இடத்திற்கு அந்த பெயரை வைத்தார்களா. இன்னைக்கு கண்மலையாய் யார் இருக்கிறா? நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலை கிறிஸ்துவே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் இல்லையா? அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கண்மலை. தப்பித்து செல்லுகிற கண்மலையாய் கிறிஸ்து இருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலையில கூட ஒருவேளை இப்படியாக எல்லா இடத்துலையும் நெருக்கமா இருக்குதா, இல்லை எதிராளிகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் என்னை சூழ்ந்து விட்டது, நான் வளைந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன், எங்கேயும் என்னால் போக முடியல, அப்படியே நான் ஸ்டக் ஆகி இருக்கிறேன், எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை, எந்த சைடு திரும்பினாலும் எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ராக் ஆஃப் எஸ்கேப்பாக இருக்கிறாரு. அவர் தப்பித்து செல்லுகிற ஒரு கண்மலையாய் கர்த்தர் இருக்கிறார். அந்த கண்மலையின் வெடிப்பில் நம்மளை வைத்து அவர் ஆணிப்பாய்ந்த கரத்தால் அவர் மூடுகிற தேவனாய் இருக்கிறாரே. தீங்கு நாளிலே அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? அவருடைய ஒளிப்பிடத்தில் நம்மளை ஒளித்து வைத்து மறைத்து பாதுகாக்கிற தேவன். எல்லா விதமான எதிராளிகளுடைய கண்களுக்கும் நம்மளை மறைத்து பாதுகாக்கிற ஒரு கண்மலை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அன்னைக்கு தாவீது அந்த சூழ்நிலையில் ஒருவேளை அவர் என்ன நினச்சிருப்பாரு யோசித்து பாருங்க. அவ்வளோதான், இதோட என் லைஃப் முடிஞ்சுது, இதோட என்னை முடிச்சிருவாங்க, என்னை சரி கட்டிடுவாங்க, இவ்வளோ நாள் நான் ஓடினேனே, இவ்வளோ நாள் எங்கெல்லாமோ போய் தப்பித்து கொண்டேனே, இன்னைக்கு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், இனிமேல் எனக்கு வழியே இல்லை அப்படின்னு நினச்ச சூழ்நிலையில் கர்த்தரே இறங்கி அந்த சவுலை அப்படியே ஆண்டவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன செய்துட்டாரு? கொண்டு போயிட்டார். இல்லை, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை நடந்திருக்கோம் யோசித்து பாருங்க. அவ்வளோதான், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுது, இனிமேல் நான் எழும்பவே முடியாது, இதோட எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினச்ச எத்தனை சூழ்நிலைகளில் தேவன் இறங்கி நம்மளை பாதுகாத்தார். தேவன் இறங்கி நம்முடைய சத்துருக்களை சிதறடித்தார். நம்முடைய சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டாரே. அதையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நாங்கள் தப்புகிற கண்மலையாய் கர்த்தர் நீர் இருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி. லார்ட், யூ ஆர் அவர் ராக் ஆஃப் எஸ்கேப். வி தேங்க் யூ லார்ட். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கண்மலையா இருக்கிறீங்க. நாங்கள் தப்பித்து கொள்ளுகிற கண்மலையா இருக்கிறீங்க. எங்களுக்கு மறைவிடமான ஒரு கண்மலையா நீங்க இருக்கிறீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?